எக்கா இப்போ எல்லாம் நமக்கு நிறைய லீவு கிடைக்கும் பத்தியலா? ஆமா சோபி, லீவும் கிடைக்குது, விளையாடுறதுக்கு புது இடம் கிடைச்சிருக்கு. நேற்று கிளாஸ்ல சர்க்குலர் வந்த உடனே எங்களுக்கு தோணிச்சிட்டி எப்படியே லீவா தான் இருக்கும்னு. எப்பா எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நம்ம இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட? ரெனிஸ் பையன் வரமாட்டானோ இன்னைக்கு? லேட்டி அன்னைக்கு அவன் விளையாட வந்தாம்ல, அதை தெரியாம எங்க அம்மாட்ட நாங்க உளறிட்டோம் டி. எங்க அம்மா சொல்ல மாட்டேன்னு சொன்னாவ, ஆனா கண்டிப்பா எப்படியும் போய் சொல்லியிருப்பாவ. எங்களை பார்த்தோம்னா அவ்வளோதான் நாங்க. ஆமா டி, அவ இன்னைக்கு விளையாட வராம இருக்கதே நமக்கு நல்லதுதான். அது சரி, எல்லாம் உளறுவாயா இருக்கும் அம்மா. அவனும் அப்படிதான் எங்களை திட்டிகிட்டு இருந்திருப்பான் கண்டிப்பா. எக்கா இன்னைக்கு என்ன விளையாட்டுக்கா விளையாடலாம்? நம்ம புதுசா ஏதாவது சொல்லுங்கக்கா. டீம் பிரித்து விளையாடுறது மாதிரி விளையாட முடியாது, ஏன்னா ஆளு குறைவாரில் இருக்கு. அப்போ ஒன்று பண்ணுவோம்மா, இந்த டிவியில் இதில் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல, அதை ஆக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோமா டி? ஏக்கா அது நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாதே. நீ சும்மா ஏதாவது சிம்பிளாக கூட பண்ணு, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஃபஸ்ட்டு எல்லாரும் இருப்போம், யார் நடித்து காமிக்காங்களோ அவங்க மட்டும் நிற்கட்டும். ஃபஸ்ட்டு சீலா நீ தான் பண்ணணும். எக்கா என்னது தான் எனக்கு தெரியவே செய்யாதுக்கா. லேட்டி இந்த வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா அப்படி ஒரு பிள்ளை வரம்லாட்டி அதையாவது பண்ணு. ஏக்கா நான் சும்மா வாய்ஸ் மட்டும் கொடுக்கட்டாக்கா ப்ளீஸ்க்கா. எல்லாருமே வாய்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும் டி, நீ தெரிஞ்சது மாதிரி பண்ணு, ஒன்றும் இல்லை உனக்கு சொல்லியே தரணும். சரிக்கா. நிர்மா நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா. சூப்பர் சீலா, சூப்பர் சூப்பர் சீலா, வாவ் குட் குட். செம்ம. அடுத்து நானா? ஓகே. விக்கோ டர்மரிக் இல்ல காஸ்மெட்டிக், விக்கோ டர்மரிக் ஆயுர்வேத கிரீம், முகப்பருக்களை வேருடன் அளிக்கும் மஞ்சள் சந்தனத்தின் வாசம் கொண்டது, மேனியை பாதுகாக்கும் ஆயுர்வேத கிரீம், விக்கோ டர்மரிக் ஆயுர்வேத கிரீம். சூப்பர் சூப்பர், கலக்கிற மகி. லேட்டி நான் ஒன்றும் யோசிக்கவே இல்லட்டி, எனக்கு ஒன்றும் தெரியலையே. அதெல்லாம் முடியாது, எல்லாரும் ஏதாவது ஒன்று செஞ்சுதான் ஆகணும். என்ன ஆச்சு? குழந்தை அழுகுது, குட்வான்ஸ் கொடுக்க சொல்லு. நீ குழந்தையா இருக்கச்சா, அதுதான் கொடுத்த. என்ன ஆச்சு? குழந்தை அழுகுது, குட்வான்ஸ் கொடுக்க சொல்லு. நீ குழந்தையா இருக்கச்சா, அதுதான் கொடுத்த. என்ன ஆச்சு? குழந்தை அழுகுது, குட்வான்ஸ் கொடுக்க சொல்லு. நீ குழந்தையா இருக்கச்சா, அதுதான் கொடுத்த. செம்ம, சான்ஸே இல்லை. அக்கா இதெல்லாம் உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? சூப்பரா பண்றீங்கக்கா. கேட்டு வாங்குவது நிஜாம் பாக்கு, விரும்பி சுவைப்பது நிஜாம் பாக்கு, பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பிடும் நிஜாம் பாக்கு, அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு, நிஜாம் பாக்கு. வாவ் கியூட், ஒரே கலக்கல் தான் நம்ம ஜெசிகா அக்கா. வாவ், அழகிய ஜவுளிகளின் ஆலயம் போத்தீஸ். போத்தீஸுக்கு வாங்கள், அள்ளி செல்லுங்கள். இல்லாட்டி நீங்கள்லாம் சூப்பராக பண்ணீங்க, நான் ஒழுங்காகவே பண்ணலாம். எனக்கு என்னன்னே தெரியலாட்டி, ஒன்றுமே தெரியலை, எல்லாமே மறந்து போயிடுச்சு. எக்கா ஒன்றும் இல்லைக்கா, நானும் தான் ஒன்றுமே பண்ணலை. நான் என்ன சொன்னேன்? வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, அவ்வளோதான் சொன்னேன். வாசிலா நீ கூட அழகாக தான் பண்ணுனா, எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ என்ன இதில் யார் நல்லா பண்ணா கரெக்டாக பண்ணான்னு பெரிய அவார்டாக கொடுத்துட்டு இருக்காவ. இப்போ ஒருத்தி வந்தா. ஆமாம் விந்து, இதில் என்னது இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆமாம், இதுவே நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அழகாக பண்ணினதுனால இப்போ இப்படி சொல்கிறிய, இல்லைனாக்கி நீங்களும் தான் இப்படி புலம்பிகிட்டே இருப்பிய. சரி சரி இருக்கட்டு, எப்படா சண்டை போடுவா, எவடா தொடங்குவா, எப்படா விளையாட்ட முடிக்கலாம், அப்படியே இருப்பியலாட்டி எல்லாரும். லீவு எப்படா விடுவாவ, விளையாடணும்னு இருக்கும் இவ்வளோளுக்கு. விளையாடுனா எப்படா சண்டை போட்டு வெளியே போவனா அப்படின்னு இருக்கும் போல.
சாமி அப்படியெல்லாம் ஒன்று நான் நினைக்கல. என்ன நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்து அதனால சொன்னேன். இப்போ என்ன நான் விளையாட்ட முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படி ஏதாவது சொன்னேனா? ஏன் நீங்கெல்லாம் இப்படி பண்ணுறீங்க? விளையாட வந்தது ஒரு குத்தமா, நான் விளையாட வந்தது ஒரு குத்தமா, நீ வந்தது ஒரு குற்றமில்லை, நாம் வந்ததும் ஒரு குற்றமில்லை, நீ வந்ததும் ஒரு குத்தமில்லை, நாம் வந்ததும் ஒரு குத்தமில்லை. அப்படியானால் எது குற்றம், அப்படியானால் எது குற்றம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விளையாடியது ஒரு குத்தமா குத்தமா, எதுவுமே குற்றமில்லை, எதுவுமே குற்றமில்லை, கடைசியில் பிந்து சொல்வதுதான் உண்மை உண்மை உண்மையே, கடைசியில் பிந்து சொல்வதுதான் உண்மை உண்மை உண்மையே. பிந்து என்ன சொல்கிறாள், நான் சொல்வதுதான் உண்மையே, முற்றிலும் உண்மை உண்மையே. இன்று நமக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுதான் எல்லோர் தவறும் தவறுமே, முற்றிலும் தவறு தவறுமே. இன்னைக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு லீவு விட்டாங்களோ தெரியலையே, வாரத்தில் ஒரு நாள் சந்தித்தால் மட்டுமே இந்த சண்டை வராது வராது வரவே வராது. கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் கரெக்டா சொல்லியாச்சு.